தெரியாமலாம் இருந்துடாதீங்க. தயவு செஞ்சு சொல்றேன், குர்ஆன ஓத தெரியாமலாம் மூத்தாயிராதீங்க. குர்ஆன்ல என்ன இருக்குன்னு தெரியாமலாம் மூத்தாயிராதீங்க. அதை விட கேவலமான மூத்து கிடையாதுங்க. அதை விட இழிவான மூத்தோட நாளைக்கு மறுமையில நிக்கிறதுக்கு ஒரு வழி கிடையாதுங்க. தயவு செஞ்சு குர்ஆனை திறங்க. தயவு செஞ்சு குர்ஆனை மனனம் செய்யுங்க. அடுத்த தலைமுறைக்கு ஹாஃபிதுகள் கிடையாதுங்க இந்த சமூகத்துல. குர்ஆனை மனனம் செஞ்ச தோழர்கள் கிடையாதுங்க. நிலைய உணர்ந்துக்கோங்க. நான் சொல்றேனோ இல்லையோ, உங்களுடைய நிலை இதுதான். அடுத்த தலைமுறை இந்த கல்வி இல்லாமல் இருந்தால், மார்க்க கல்வியை கற்பதற்கு ஆர்வம் இல்லாமல் கல்வியாளர்களுடைய சபையில் இருந்து கொண்டு அவர் யாராக இருந்தாலும் அவருக்கு கீழே உட்கார்ந்து இந்த மார்க்கத்தை படிப்பதற்கு தயாராகவில்லை என்றால் நம்மளுடைய நஷ்டம், நம்மளுடைய இழிவு, நம்மளுடைய தோல்வி நம்முடைய கரத்திலே இப்ப சுமக்கிறோங்க என்று கூறினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஹதீஸில் உங்கள் வீடுகளை மரணித்தவர்களை அடக்கம் செய்கின்ற சவக்குழிகளாக, கபரஸ்தான்களாக உங்களுடைய வீடுகளை ஆக்கிவிடாதீர்கள் என்பதன் பொருள் என்ன தெரியுமா? கபரஸ்தான்களில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற மரணித்தவர்கள், அவர்களால் கபரஸ்தானில் தொழ முடியாது, அவர்களால் கபரஸ்தானில் குர்ஆன் ஓத முடியாது. அதுபோன்று நீங்கள் உங்களுடைய வீடுகளில் தொழாமல், குர்ஆனை ஓதாமல் நீங்களும் மரணித்தவர்களை போன்று ஆகிவிடாதீர்கள். உங்களுடைய வீடுகளையும் கபரஸ்தான்களாக ஆக்கிவிடாதீர்கள். உங்களுடைய வீடுகளை செழிப்பாக ஆக்குங்கள். குர்ஆன் ஓதுவதின் மூலம், உங்களுடைய வீடுகளில் தொழுவதின் மூலமாக உங்களுடைய வீடுகளை செழிப்பானதாக ஆக்குங்கள். மரணித்தவர்களால் ஓத முடியாது, மரணித்தவர்களால் கபரஸ்தானில் தொழ முடியாது. அதுபோன்று நீங்களும் உங்களுடைய வீடுகளில் மரணித்த மையத்துகளை போன்று குர்ஆனை ஓதாமல் தங்கி இருக்காதீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மற்றொரு ஹதீஸில் வருகின்றது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சூரத்துல் பக்ராவை ஓதாமல், அதாவது குர்ஆனை ஓதாமல் கால் மீது கால் போட்டு அமர்ந்து கொண்டு, நபி அவர்கள் கூறிய வார்த்தை இது, கால் மீது கால் போட்டு உட்கார்ந்து கொண்டு பாடல்களை பாடிக்கொண்டு இருக்கின்ற நிலையில் உங்களில் யாரையும் நான் பார்க்க கூடாது. சூரத்துல் பக்ரா ஓதப்பட்டு வருகின்ற இல்லத்தை விட்டு ஷைத்தான் விரண்டோடி விடுகின்றான்.